இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வீட்டிலேயே சுத்தமான பாதாம் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஆயுர்வேதத்துல முக்கியமான இந்த எண்ணெய் முடி வளர்ச்சிக்கும் சரும ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். பாதாம் எண்ணெய் பண்றதுக்கு நான் 250 கிராம் பாதாம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்க உங்க அளவை பொறுத்து எவ்வளவு வேணுமோ பாதாம் பருப்பு எடுத்துக்கோங்க. 250 கிராம் பாதாம்ல எவ்வளவு எண்ணெய் வந்திருக்குன்னு வீடியோவோட கடைசியில நான் சொல்லியிருக்கேன். எடுத்து வச்ச பாதாம் பருப்பை ஒரு மிக்சர் ஜார்ல சேர்த்துக்கலாம். முதல்ல பல்ஸ் மோட்ல வச்சு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பாதாம் பவுடரா வந்துடும். இதை கொஞ்சம் கேப் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி அரைச்சி எடுக்கும்போது பாதாம் பருப்பு நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெய் விட்டுட்டே வரும், நல்லா கெட்டியாகி. கடைசியா இந்த அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி வரும். இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன்ல இல்லைன்னா பாத்திரத்துல அரைச்சி வச்ச பாதாம் பேஸ்ட்டை மாத்திக்கலாம். ஜாரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் பாதாம் பேஸ்ட் கூடவே சேர்த்துருக்கேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. நான் ஒரு சின்ன டம்ளரில் தான் 2 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு எண்ணெயும் சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். இந்த பேஸ்ட்டை கட்டி விழாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குவோம். பாதாமை நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த மாதிரி தண்ணி சேர்க்கணும். முன்னாடி நீங்கள் தண்ணி சேர்த்து பாதாம் பால் மாதிரி எடுத்து காய்ச்சினீங்கன்னா அவ்வளோவா எண்ணெய் வராது. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுட்டேன். முதல்ல இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருக்கேன். நடுவில் மட்டும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. தண்ணியும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக வரும்போது அடுப்பை எந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வச்சு கொதிக்க விடுங்க. இதுக்கப்புறம் சுண்டி வர வர நல்லாவே தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மூடி போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். இதையும் நடுவில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இப்போவே நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டே வரும். கடைசியாக இந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விடும்போது ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம அதை கலந்து விடக்கூடாது. அப்படியே ஒரு மூடியை மட்டும் போட்டு வச்சிடணும். நிறைய பேருக்கு உடம்புக்கு குளிர்ச்சியான எண்ணெய் தேய்ச்சா சேராது. அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி காய்ச்சி எண்ணெய் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது எண்ணெயை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க. எண்ணெய் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை அடுத்தடுத்து சூடு பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிட்டே வரும். அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. நான் மொத்தமாக எடுத்து வச்ச பாதாம் எண்ணெய் இவ்வளோ வந்திருக்கு. இது எவ்வளோ அளவு வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு 250 கிராம் பாதாம் பருப்புக்கு 50 mlக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் வந்திருக்கு. இவ்வளோ தான் பாதாம் எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பார்த்த இயற்கையான முறையில் தயாரித்த இந்த எண்ணெயை உடம்புக்கு குளிர்ச்சி சேராதவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பாரம்பரியமான குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.